Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asia. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So in this class I am going to teach you an important topic in English. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. Let's get started. In this class I am going to teach you two words in English. என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. What is the difference between advice? So what's the difference? You may have confusion, right? உங்களுக்கு வந்து குழப்பம் இருக்கலாம். இந்த ரெண்டுமே கரெக்டான ஸ்பெல்லிங் தானா, இதுல எது கரெக்ட், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ in this class I am going to teach you the difference between advice and advice, and also I am going to teach you the correct way of pronunciation of advice and advice. Okay, let's see. First வந்து ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஓகேவா? First you should know how to pronounce these words correctly. இந்த வார்த்தைகளை எப்படி நம்ம சரியா உச்சரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வார்த்தையை நம்ம எப்படி வந்து கரெக்டா உச்சரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா advice. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஸோட சவுண்ட் இருக்கணும். ஓகே, அட்வைஸ் கிடையாது, வந்து advice எஸ்ஸோட சவுண்ட். ஸோ இஃப் யூ ப்ரொனவுன்ஸ் திஸ் வேர்ட், ஸோ கரெக்டான ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டோட ப்ரொனன்சியேஷன் advice. Okay, advice. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, now so உங்களுக்கு இதுக்கான மீனிங் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ அட்வைஸ் அப்படின்னா வந்து இது ஒரு நவுன். ஓகே, பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ he gave me some advice. ஓகே, அவங்க எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் சொன்னாங்க. ஓகே, ஸோ அட்வைஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நவுன். ஓகே, நவுன்னா பெயர் சொல், அது வேர்பா வராது. இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு வேர்ப். அவரு எனக்கு அறிவுரை கூறினார். he advised me. advised அப்படிங்கிறது வந்து வேர்ப். ஸோ இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து நவுன், இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது வேர்ப். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன கற்றுக்க போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம பேசும்போது சென்டென்சஸ்ல எப்படி கரெக்டாக யூஸ் பண்றது. while you are speaking to someone, so how to use these two words correctly. Let's see. Okay, first advice எப்படி சொல்லுவீங்க? say after me. advice. ஓகே, அப்படின்னா வந்து நவுன். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவுரை அல்லது ஆலோசனை. ஓகே, ஸோ இது எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேர்ப் கிடையாது, அதனால சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா இது வராது. ஓகே, எந்தெந்த வேர்புக்கு அப்புறம்னா வந்து இந்த அட்வைஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, கிவ். ஓகே, ஸோ கிவ் அப்படின்னா கொடுக்கறது. ஸோ கிவ் மீ சம் அட்வைஸ், எனக்கு வந்து அட்வைஸ் கொடுங்க. நீட் அட்வைஸ், ஐ நீட் சம் அட்வைஸ், அல்லது ஐ நீட் யோர் அட்வைஸ், உங்களோட அறிவுரை எனக்கு தேவை. ஆஸ்க் ஃபார், அவன் என்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டான். ஸோ ஹி ஆஸ்க்ட் ஃபார் மை அட்வைஸ், அவன் என்னோட அறிவுரையை கேட்டான். அண்ட் தென் டேக், ஸோ யூ ஷுட் டேக் யோர் மேனேஜர்ஸ் அட்வைஸ், உன்னோட மேனேஜரோட அட்வைஸை நீ வந்து ஏற்றுக்கணும். ரைட்? ஸோ இந்த வேர்புக்கு அப்புறமாலாம் வரலாம் அப்படின்னு ஒரு சும்மா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது சென்டென்சஸோட சேர்த்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், அவர் எனக்கு நல்ல அறிவுரை கொடுத்தார். அவர் எனக்கு ஒரு நல்ல அறிவுரையை கொடுத்தாரு. ரைட்? ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன டென்ஸ் இது? அவர் கொடுத்தார். இந்த மாதிரி இதுக்கு தான் டென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் கொடுத்தார், அவர்னா என்னது? ஹி. ஸோ கொடுக்கறதுக்கு என்னது? கிவ். அதோட பாஸ்ட் ஃபார்ம் கேவ். ஸோ ஹி கேவ் அப்படின்னா அவர் கொடுத்தார். யாருக்கு? எனக்கு. மீ, ஹி கேவ் மீ, அவர் எனக்கு கொடுத்தார். என்னது? நல்ல அறிவுரை அப்படின்னா குட் அட்வைஸ். he gave me good advice.
நிறைய பேர் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஏ போடுவோம். he gave me a good advice அப்படின்னு சொல்லுவோம். ஏ போடக்கூடாது, அட்வைஸ்க்கு முன்னாடி and போடக்கூடாது. ஓகே, எதுவுமே நம்ம வந்து போடக்கூடாது. ஓகே, காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம்லாம் கிடையாது, சிங்குலர் ப்ளூரல்லாம் கிடையாது. அட்வைஸ் அவ்வளவுதான். ஓகே, அட்வைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அட்வைஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட அறிவுரைகள் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சம் அட்வைஸ்ன்னு சொல்லலாம். he gave me some advice. அவர் எனக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுத்திருக்காரு, அறிவுரை கொடுத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அட்வைசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கிடையாது. அட் த சேம் டைம் அதுக்கு அட்வைஸ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டோன்ட் யூஸ் an ஆர்டிகிள் வந்து பயன்படுத்தக்கூடாது. an adviceன்னு சொல்லக்கூடாது, அட்வைஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஜஸ்ட் அட்வைஸ் அவ்வளவுதான். ஓகே, he gave me good advice. நெக்ஸ்ட், எனக்கு உங்கள் ஆலோசனை தேவை. எனக்கு உங்களோட அட்வைஸ் கொஞ்சம் தேவைப்படுது அல்லது ஆலோசனை கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தேவை, அது எப்படி சொல்லுவீங்க? ஐ, தேவைக்கு என்ன இங்கிலீஷ்ல? நீட். ஐ நீட் உங்கள் ஆலோசனை, your advice. I need your advice. எனக்கு உங்களோட ஆலோசனை தேவை. நெக்ஸ்ட், அவள் என்னிடம் ஆலோசனை கேட்டாள். அவள் என்னிடம் ஆலோசனை கேட்டாள். இதுவும் பாருங்க பாஸ்ட் தான், கேட்டாள் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆஸ்க் வந்தா மட்டும் அதுக்கப்புறம் ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, அவள் அப்படின்னா she, கேட்டாள் கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க், அதோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஸ்க்ட். she asked, asked for, அதுக்கடுத்து ஃபார் போட்டுருங்க. என்னிடம் ஆலோசனை அல்லது என்னோட ஆலோசனை. ஸோ மை அட்வைஸ், இதை இப்படிதான் சொல்லணும். she asked me, கட் பண்ணிருப்படி இதை. she asked for my advice. அவள் என்னிடம் ஆலோசனை கேட்டாள் அல்லது அவள் என் ஆலோசனை கேட்டாள். ஓகே, நெக்ஸ்ட், நீங்கள் உங்கள் ஆசிரியருடைய அறிவுரையை ஏற்க வேண்டும். நீங்க வந்து உங்க டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைய அறிவுரையை வந்து நீங்க ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. ஏற்க வேண்டும் அப்படின்னா எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அங்க நம்ம டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள், யூ, வேண்டும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? மாடல் வெர்ப் ஷுட். யூ ஷுட். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி புதுசா நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம கத்துக்கும் போது, சென்டென்சஸ் உருவாக்கும் போது உங்களுக்கு டென்சஸ் கண்டிப்பா தேவை. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், டென்சஸ் நீங்க கத்துக்கல, ஸோ இது வரைக்கும் நீங்க தெளிவா கத்துக்கல அப்படின்னா 12 டென்சஸ் இன் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், கோர்ஸும் இருக்கும். நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா எல்லா டென்சஸும் தெளிவா கத்துக்கலாம். இந்த மாதிரி ஷுட் எல்லாம் யூஸ் பண்றீங்க, கேன், குட், ஷால், ஷுட், ஐ மீன் வுட், வில், மஸ்ட், இதெல்லாம் வந்து மாடல் வெர்ப்ஸ். அதுக்கும் வந்து நமக்கு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு, நீங்க கத்துக்கோங்க. ஸோ டென்சஸ், மாடல் வெர்ப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சாதான் இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்மளால வந்து ஈஸியா உருவாக்க முடியும். ஓகே, இங்க பாருங்க, யூ ஷுட் டேக், எடுத்துக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் டேக் உங்கள் ஆசிரியருடைய அறிவுரை. உங்கள் அப்படின்னா யோர், ஆசிரியர் உடைய, இது எப்படி சொல்றது? ஆசிரியர் அப்படின்னா டீச்சர், உடைய அப்படின்னு இருக்காது. என்ன பண்ணா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும். டீச்சர்ஸ். ஓகே, யூ ஷுட் டேக் யோர் டீச்சர்ஸ் அல்லது டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். டீச்சர்ஸ் அப்படின்னா வந்து ஆசிரியருடைய அப்படின்னு அர்த்தம். அட்வைஸ், யூ ஷுட் டேக் யோர் டீச்சர்ஸ் அட்வைஸ். ஓகே, நீங்க உங்க ஆசிரியருடைய அந்த அட்வைஸை ஏற்க வேண்டும், எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஈஸியா இருக்கா? ஸோ இங்க பாருங்க, அதாவது இதெல்லாம் வந்து verb. gave, need, asked, should அப்படிங்கிறது மாடல் verb, டேக்ங்கிறது verb. ஸோ இதுக்கு அப்புறமா வருது பாத்தீங்களா, குட் அட்வைஸ், யோர் அட்வைஸ், மை அட்வைஸ், சம் அட்வைஸ், டீச்சர்ஸ் அட்வைஸ். ஓகே, இதெல்லாம் வரும்போது இந்த இடத்துல வந்து இது நவுனா தான் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஈஸியா இருந்ததா? இப்போ நம்ம அட்வைஸ் பத்தி கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் we are going to learn advise as a verb. Let's see. Okay, now we are going to learn advise. So while you're pronouncing this word, இதை வாசிக்கும் பொழுது, உச்சரிக்கும் போது அந்த சவுண்ட் வரணும். Advise. Say it after me. Advise. Very good. So advise is a verb. ஸ்பெல்லிங் மாறுது பார்த்துக்கோங்க. அங்கே சி இருந்தது, இங்கே எஸ் இருக்கு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ அட்வைஸ் அப்படின்னா வந்து அறிவுரை கூறுதல் அல்லது ஆலோசனை கூறுதல். அங்க வந்து அறிவுரை, ஆலோசனை, அவ்வளவுதான். இது வந்து நம்ம சொல்றது. ஓகே, அட்வைஸ் பண்றது, இது வந்து verb. ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து ஸோ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் வேர்ப் அட்வைஸ். அதுக்கப்புறம் வந்து சம்ஒன் அப்படின்னா வந்து நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்க, இது ஒரு பர்சன். ஸோ நீங்க வந்து யாருக்கு சொல்றீங்களோ அவங்க, ஐ மீன் மீ வரலாம், யூ வரலாம், தெம் வரலாம், இல்லை செந்தில், இந்த மாதிரி பேர் வரலாம். ஸோ நீங்க யாருக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்களோ அவங்களோட நேம். ஸோ ஹூ ரிசீவ்ஸ் அட்வைஸ், ஓகே, யார் வந்து அட்வைஸை ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் இங்க வரணும். அதுக்கடுத்து வந்து டூ வரும், டூ வேர்ப். இந்த வேர்ப் வந்து இன்ஃபினிட்டிவ் வேர்ப். ஸோ டூக்கு அப்புறமா வரக்கூடிய வேர்ப். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு தினமும் படிக்க அறிவுரை கூறுகிறேன். நான் உங்களுக்கு தினமும் படிக்கணும்னு சொல்லிட்டு அறிவுரை கூறுறேன். எப்படி நான் உங்களுக்கு, உங்களை வந்து இங்கிலீஷ் நீங்க டெய்லி பேசணும் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. நான் உங்களை தினமும் படிக்க அறிவுரை கூறுகிறேன். இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் யாருங்க? நான். என்ன பண்றேன்? அறிவுரை கூறுகிறேன், ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ இந்த அட்வைஸ் அப்படிங்கறத அப்படியே போட்டுடலாம். ஸோ அட்வைஸ். சம்ஒன், யாருக்கு சொல்றேன்? உங்களுக்கு, யூ. ஸோ ஐ அட்வைஸ் யூ. நெக்ஸ்ட் என்ன வரும்? டு. அடுத்து ஒரு இன்ஃபினிட்டிவ் வேர்ப், படிப்பதற்கு, படிக்க. ஓகே, ஸோ படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. தினமும், எவ்ரிடே. ரீட் பண்ணுங்க. ஐ அட்வைஸ் யூ டு ஸ்டடி எவ்ரி டே. நான் உங்களுக்கு தினமும் படிக்கணும்னு சொல்லிட்டு அறிவுரை கூறுகிறேன். இதே நான் உங்களுக்கு டெய்லி வந்து இங்கிலீஷ் பேசணும்னு அறிவுரை கூறுகிறேன் அப்படின்னா ஐ அட்வைஸ் யூ டு ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்ரி டே. ஓகே, இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறோமோ அது இங்க வரும். இது வந்து இன்ஃபினிட்டிவ் வேர்ப் அப்படிம்பாங்க. திஸ் இஸ் மெயின் வேர்ப். இது வந்து டூ வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பண்றதுக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். மருத்துவர் என்னை ஓய்வெடுப்பதற்கு ஆலோசனை கூறினார். டாக்டர் வந்து என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கூறினார் அப்படின்னு இருக்கு. அப்ப என்னது? முடிஞ்சிருச்சு, இது பாஸ்ட். ஸோ பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்வைஸ் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, மருத்துவர் அப்படின்னா த டாக்டர், சப்ஜெக்ட். அப்படி இதை ஃபாலோ பண்ணுங்க. கூறினார் அப்படின்னு இருக்கு, ஆலோசனை கூறினார்னா அட்வைஸ். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? அட்வைஸ்ட். டி சேர்க்கணும், அவ்வளவுதான். So the doctor advised. டாக்டர் ஆலோசனை கூறினார். யாருக்கு? someone. யாருக்கு? இங்க யாரு? எனக்கு தான், என்னை. So advised me. Next to, என்ன பண்றதுக்கு? ஓய்வெடுக்க. ஓய்வெடுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரெஸ்ட். அவ்வளவுதான். ரீட் பண்ணுங்க. The doctor advised me to rest. அல்லது டு டேக் ரெஸ்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ டு ரெஸ்ட் அப்படிங்கிறது காமனா ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஓகே, ரீட் பண்ணுங்க. தி டாக்டர் அட்வைஸ்ட் மீ டு ரெஸ்ட். நெக்ஸ்ட், அவளுடைய சகோதரனிடம் கவனமாக இருக்க அறிவுறுத்தினாள் அல்லது ஆலோசனை கூறினாள். கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கா. ஸோ இது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். அவள், ஷீ, அறிவுறுத்தினாள், முடிஞ்சிருச்சு. பொதுவாக வந்து பாஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி சொல்லுவீங்க? அட்வைஸ்ட். She advised. ஈஸியா இருக்கா? எப்படி இருக்கு? ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்களும் ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? She advised someone. யாரிங்க? அவளுடைய சகோதரன். அவளுடைய அப்படின்னா her, சகோதரன் அப்படின்னா brother. She advised her brother. அவளுடைய பிரதருக்கு வந்து ஆலோசனை கூறினாள். என்ன பண்றதுக்கு? டு. கவனமாக இருக்க. இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து பி. கவனமாக அப்படின்னா கேர்ஃபுல். That's it. ரீட் பண்ணுங்க. She advised her brother to be careful. நெக்ஸ்ட், என்னோட அப்பா பணத்தை சேமிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அறிவுரை கூறினார், அறிவுறுத்தினார், ஆலோசனை கூறினார். இதுவும் முடிஞ்சிருச்சு. பணத்தை சேமிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய அப்பா, அதான் இங்க சப்ஜெக்ட். மை ஃபாதர் advised, past. Okay, so advised எனக்கு, me, someone. இங்க வந்து me, someone அப்படி எழுதிருக்கூடாது. someone அது யாரோ ஒருத்தரா இருக்கும், அதனாலதான் someone போட்டிருக்கேன். My father advised me to, என்ன பண்றதுக்கு அறிவுரை கூறியிருக்காரு? சேமிக்க, save. பணத்தை, money. ஸோ இங்க நான் வந்து வேர்ப்னு போட்டிருக்கேன். இது வந்து இன்ஃபினிட்டிவ் வேர்ப். ஓகே, நாட் த மெயின் வேர்ப். இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இன்ஃபினிட்டிவ் வேர்ப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் வேர்ப், அட்வைஸ். ரீட் பண்ணுங்க. மை ஃபாதர்
advised me to save money. ஓகே, எப்படி வாசிப்பீங்க? advised கிடையாது, advised, advised. Okay, because so this is the verb, so you have to pronounce it correctly. Easy-ஆ இருக்கா? So now do you know the difference between advice and advise? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Is it easy? எப்படி இருந்தது இந்த கிளாஸ் அப்படிங்கறத மறக்காம கடைசியா கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? Okay, so here I have written 3 sentences. So you have blanks here. So you have to choose the correct answers. Okay, correct answer நீங்க தான் choose பண்ணனும். So you have 2 options for each questions. உங்களுக்கு 20 seconds time. அதுக்குள்ள உங்க ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லணும். ஓகே, நீங்க ஆப்ஷன்ஸ் எது அது மட்டும் சொன்னா கூட ஓகே தான், அல்லது ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க எழுதினா கூட ஓகே தான். விட்டு நானே ஆன்சர் சொல்லிடுவோம் போல. Your time starts now. Time's up. Good job guys, very good, super answer பண்ணீங்க. Let me tell you the answer. மறக்காம உங்க மார்க்ஸை கமெண்ட்ல சொல்லிருங்க. எல்லாரும் ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். First one, the doctor blank me to drink more water. Doctor வந்து subject, so me வந்து someone, toக்கு அப்புறம் ஒரு verb. ஸோ என்ன வரும்? டாக்டர் அறிவுரை கூறினார். ஓகே, ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? advised, verb. So B, option B is correct. Advised. Next, I need your blank. எனக்கு தேவை உங்களோட அறிவுரை. வெறும் அறிவுரை மட்டும்தான் இருக்கு, verb ஆல்ரெடி இருக்கு. ஸோ இங்க என்ன வரும் அப்போ? advice. Option A is correct. Next, can you give me some blank? ஸோ நீங்க எனக்கு கொஞ்சம் அட்வைஸ், அறிவுரை கொடுக்க முடியுமா? சம் verb கிடையாது, இது give தான் verb, right? giveக்கு அடுத்து வரக்கூடியது என்னவா தான் இருக்கும்? advice. ஸோ noun தான் இது. ஸோ advice. That's it. சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஸோ ஹியர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்கள் மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து அட்வைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? என்னடா செந்தில் சார் இன்னும் ஹோம்ஒர்க்கே கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் அட்வைஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸும் அட்வைஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸும் எழுதி உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமே நீங்க பேசும்போது அட்வைஸ் யூஸ் பண்ணி கரெக்டா பேசணும். ஓகே, பிகாஸ் நீங்க எந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.